அதாவது சுவாமி வந்து இதை 1971 வந்து எழுதியிருக்காரு. நம்ம உபனிஷத்துலையும் இதான் சொல்லியிருக்காங்க. ரிக்வேதத்தில் நாசதீய சுக்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நாசதாசீன்னோ சதாசீத் ததானீம் நாசீத்ரஜோ நோ வ்யோமா பரோயத். இந்த நாசதீய சுக்தத்தோட பிரதானமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த எக்ஸிஸ்டன்ஸ், இந்த உலகத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எப்படி அப்படின்றது விவாதிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கு. இந்த உலகம் வந்து யாரால படைக்கப்பட்டது, இந்த உலகத்துக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்ற ஒரு விவாதத்துல தான் இந்த இது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விவாதத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சுவாமி வந்து மிக தெளிவாக அற்புதமாக இந்த லெட்டர்ல வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. இதுல என்ன இன்னொரு அழகு அப்படின்னா, சுவாமி வந்து அவரே வந்து கைப்பட எழுதி அவர் வந்து அவரோட வாயாலேயே வந்து சொல்றதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? கண்டிப்பாக சாய்ராம். இதே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஐத்ரேய உபநிஷத்தில் கூட சில மந்திரங்கள் வந்து எப்படி வந்து ஓம்ங்கிற சப்தத்திலேருந்து அந்த கிரியேஷன் வந்தது, படைப்பானது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா? அது கூட நம்ம சொல்லலாம். ஐத்தரேய உபநிஷத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தை சுவாமி சொல்கிறார் இல்லையா, there was no one to know who I am till I created this world at my pleasure with one word அப்படின்னு. அந்த ஒன் வேர்ட் அப்படின்றது அந்த ஐத்தரேய உபநிஷத்தில் ஓம் அப்படின்ற சப்தத்திலேருந்து வந்திருக்குன்னு அதில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. எல்லா மதங்கள்லையும் இதற்கான ஒரு ஆதாரம் வந்து இருக்கு. ஸோ அந்த வார்த்தை வேறுபடுது, பட் அதோடைய தன்மை வந்து அதே தான் இருக்கு. நீங்க சொல்றது வந்து அந்த சப்தம் வந்து ஒரே சப்தம் தான், அது வந்து வேற விதமாக குறிப்பிடப்படுகிறது. இப்போ கிறிஸ்டியானிட்டி எடுத்தா அது ஒரு வேற வேர்டா இருக்கும், ஹிந்துவிசமா இருந்தால் வேற வேர்டா இருக்கும், இஸ்லாமா இருந்தால் ஒரு வேற வேர்டா இருக்கும். இதுதான் பிரதானம்.